தமிழகத்தில் கடந்த 5 வருடங்களில் நெல் மற்றும் அரிசி முறையாக கொள்முதல் செய்யப்படாததால் சுமார் 840 கோடி ரூபாய் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தீபனிடம் கேட்கலாம். தீபன், தமிழகத்தில் கடந்த 5 வருடங்களாக நெல் மற்றும் அரிசி முறையாக கொள்முதல் செய்யப்படவில்லை அப்படின்ற புகார் எழுந்திருக்கு. இது குறித்த விரிவான தகவல்கள். வணக்கம். தமிழ்நாடு பொறுத்தவரை நெல் மற்றும் அரிசி கொள்முதல் செய்யப்படக்கூடியவற்றில் நெல் கொள்முதல் நிலையங்கள் முறையாக செயல்படவில்லை. குறிப்பாக விவசாயிகளிடமிருந்து உரிய நேரத்தில் நெல் மற்றும் அரிசிகளை கொள்முதல் செய்யவில்லை என தொடர்ந்து புகார்கள் எழுந்து வந்தது. இந்த நிலையில் சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது, கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நெல் மற்றும் அரிசி கொள்முதல் செய்யப்படாததால் ரூபாய் சுமாராக 840 கோடி நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அந்த ஆய்வறிக்கையில் தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து நம்மிடையே பேச இருக்கிறார் விவசாயி அவர்கள். அவரை கேட்போம். சார், இப்போ சரியான முறையில் நெல் மற்றும் அரிசி கொள்முதல் செய்யாதனால தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் சுமாராக 840 கோடி ரூபாய் நிதி இழப்பு ஏற்பட்டதாக தகவல் வெளியாகிருக்கு. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? பொதுப்படையாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது விவசாய நிலப்பரப்பு 45.6 லட்சம் லட்சம் ஏக்கரு. இதில் 70.7 லட்சம் மெட்ரிக் டன் நெல் உற்பத்தி பண்ணுனேன். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக படிப்படியாக குறைஞ்சி 63-60, இப்போ சென்ற ஆண்டு பார்த்தா 43 லட்சம் மெட்ரிக் டன் தான் உற்பத்தி பண்ணியிருக்கிறதாக புள்ளி விவரம் தெரிவிக்குது. ஆனால் கொள்முதலை பொறுத்தவரை 23 லட்சம் மெட்ரிக் டன் தான் கொள்முதல் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை விவசாயிகளிடம் இந்த நெல் கொள்முதல் பண்ணுறதுல விருப்பம் இல்லாமல் தான் இருக்காங்க. இந்த ஆண்டு பார்த்தா தேசிய வாணிப கழகம் மூலம் NCC அப்படின்னு ஒரு இதோட ஒப்பந்தம் பண்ணுறாங்க. மத்திய அரசுடன் ஒப்பந்தம் பண்ணுறது தமிழ்நாடு அரசு. நுகர்பொருள் வாணிப கழகம் ஒப்பந்தம் பண்ணி தமிழ்நாடு அரிசி உற்பத்தியாளர் சங்கத்தோட ஒரு ஒப்பந்தம் பண்ணுறாங்க. அந்த தமிழ்நாடு அரசு நெல் அரிசி உற்பத்தி ஆலை முதலாளி மூலம் உற்பத்தி பண்ணி அவங்க மூலியமாக விவசாயிகள்டேருந்து நெல்லை கொள்முதல் பண்ணி அவங்க அரிசியாக அரசுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி அந்த ஒப்பந்தம் பண்ணியிருக்குது. இந்த அரிசி ஆலை முதலாளிகள் விவசாயிகிட்டேருந்து நெல்லை கொள்முதல் பண்ணுறாங்க. அந்த நெல் கொள்முதலுக்கு உண்டான காசை தமிழ்நாடு அரசு கொடுக்காது. அந்த நெல் உற்பத்தி அரிசி ஆலை முதலாளிகளுக்கு கொடுக்காது. அரிசிக்கு மட்டும்தான் கொடுக்கும். அதனால இந்த இடையில் இந்த பிணக்குனால தான் விவசாயிகளுக்கு பெரம்பலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம் இந்த மாவட்டத்திலெல்லாம் தனியார் கொள்முதல் ஆலை, அரிசி ஆலை உற்பத்தியாளர் தான் கொள்முதல் பண்ணாங்க. தமிழ்நாடு அரசு கொள்முதல் ஒப்பந்தம் மூலம் அவங்க விவசாயிகள் சரியாக கொள்முதல் பண்ணல. எனக்கு தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு அரிசிக்கு மட்டும்தான் கொள்முதல் விலையை கொடுத்துச்சு, நெல்லுக்கு கொடுக்கல. அதனால் அவங்க அந்த கொள்முதல் பண்ணி அரிசியாக்கி தமிழ்நாடு இதுக்கு TPCக்கு போகும்போது, நுகர்பொருள் வாணிப கழகத்துக்கு போகும்போது அந்த அரிசிக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. இதில் காலதாமதம் ஏற்படுது. எனக்கு நெல்லை கொள்முதல் பண்ணி அதை அரிசியாக்கி கொடுக்குறது கிட்ட அப்போ விவசாயிகள்கிட்ட அந்த பணம் சென்றடையில் கொள்முதலை இவங்க தாமதப்படுத்தினால ஏகப்பட்ட நெல் எல்லாம் மழையிலே நனைஞ்சு விவசாயிகள்கிட்ட கொள்முதல் பண்ணாமல் விவசாயிகள் பெருத்த நஷ்டம் அடைந்தாங்க. இதில் பெரிய போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த NCCP கூட கொண்ட தமிழ்நாடு அரிசி கொள்முதல் ஆலை முதலாளிகிட்ட ஒப்பந்தம் போட்ட ரத்து செஞ்சுட்டு தமிழ்நாடு அரசே நேரடியாக கொள்முதல் செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. இப்போ தற்போது கொஞ்சம் சுகமாக இருக்குது. ரெண்டாவது, நெல் கொள்முதல் கொள்முதல் பண்ணி விவசாயிகள்கிட்ட கொள்முதல் பண்ணுற நெல்லை கொண்டுட்டு போய் ஸ்டாக் வைக்கிறதுக்கு உண்டான இடம், சரியான இடம் கவர்மெண்ட்டுக்கிட்ட இல்லை. குடோனா எதுவுமே இல்லை. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இப்போ தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் இங்கிட்டெல்லாம் பார்த்தா தேசிய நெடுஞ்சாலையிலே கொள்முதல் பண்ணுறாங்க. இதுக்குன்னு தனியாக கொள்முதல் இடமே இல்லை. நெடுஞ்சாலையிலே கொள்முதல் பண்ணுறாங்க. இதெல்லாம் தவிர்த்து கொள்முதலுக்குன்னு தனி அமைப்பை உண்டாக்க வேண்டும். வருஷம் முழுவதும் கொள்முதல் செய்வதற்கு உண்டான ஏற்பாட்டை தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். தற்போது இந்த நெல் கொள்முதல் செய்யாதனால் விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, தமிழ்நாடு இருக்கக்கூடிய நெல் கொள்முதல் கிடங்குகள் எவ்வாறு செயல்படுவது குறித்து நம்மிடையே பேச இருக்கிறார் விவசாயி அவர்கள். அவர்கிட்ட கேட்போம். சார், தமிழ்நாட்டுக்குரிய நெல் கொள்முதல் கிடங்குகள் முறையாக செயல்படுதா? விவசாயிகிட்ட நெல் கொள்முதலை முறைப்படி பெறுறாங்களா? நான் தமிழ் மாநில காங்கிரஸ் திருச்சி மாவட்ட விவசாய தலைவர் பொங்கனூர் செல்வன் பேசுகிறேன்.
வந்து நாங்கள் வருஷம் இப்போ லெவிக்குன்னு வந்து வருஷம் போய் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அவர் கலெக்டர்கிட்ட கொடுத்தோன்னா அப்புறம் போய் ஆரம்பிப்பாருங்கிறாங்க. பார்த்தா அவர் ஒரு வாரம் ஆக்கிடுறாரு. இது மாதிரி ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து நெல் லெவியை கேட்டு வாங்குறதுக்கு ஒரு காலதாமதம் ஆயிடுது. அறுவடை அதில் தாமதமாகிடுது. அதை கொண்டாந்து கொட்டுறதுக்கு சரியான நெல் களங்க அமைத்து தரது இல்லை. நாங்களும் ஒவ்வொரு வாட்டியும் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து பண்ணியிருக்கோம். அதே தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவாரூர், நாகப்பட்டினம் அந்த பக்கம்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி எங்கேயுமே முறையான களங்கள் இல்லாதனால நெல்லை கொண்டாந்து கொட்ட முடியல, தார்பாய் கொடுக்கறதில்ல, அந்த நெல்லை மூட முடியல. விவசாய பாய வச்சு முன்னே மழைகள் வந்துருக்குது, மழை வந்தால் இது பண்ண முடியல. அதை வந்து கரெக்டான நேரத்தில் ஒரு நாளைக்கு வந்து நெல் கொள்முதல் நிலையத்தை வந்து ஒரு 10 டன் எடுத்தால் மிச்சம் எப்படி அந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் சீக்கிரம் லெவியில் எடுக்க முடியும்? அதெல்லாம் முறையாக எடுக்கிறதில்ல. ஆட்கள் கொண்டு வந்து முறையாக வைக்கிறதில்ல. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு முறையாக நடக்கிறதில்ல. அதனாலே ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது எல்லா பக்கமுமே. அதை நாங்கள் பல வாட்டி கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து சொல்லியிருக்கோம், அந்த மாதிரிலாம் செய்யணும்னு சொல்லி. அப்போவும் சரியும் பாரு அதை இது பண்ணல. இந்த ஆட்சி வந்து 5 ஆண்டு காலம் ஆக போகுது. 4 ஆண்டு காலம் முடிஞ்சிருச்சு. 4 ஆண்டு காலமும் இதே பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அண்ணாடிமிக்கு ஆட்சியில் கூட நல்லபடியாக லெவிலாம் கரெக்டாக நடந்துச்சு. ஆனால் களம் அமைச்சு தரேன்னு சொன்னாங்க, அவங்களும் பண்ணல, இவங்களும் பண்ணல. அதனால் இவங்களாலும் களத்தை அமைச்சு கொடுத்து கொஞ்சம் நல்லபடியாக பண்ணால் நல்லா இருக்கும். கொடுவொன்று இல்லைங்கிறாங்க. இப்போ பக்கத்தில் வந்து அதவத்தூர் இருக்குது. அதவத்தூர்லேருந்து கொண்டு போகிறது கூட எங்கள் ஏரியாவில் அதவத்தூர்னு இருக்குது. அங்கே வந்து நெல் டிப்போ ஒன்று இருக்குது, பெரிய கொள்முதல் நிலையம் இருக்குது. அங்கே கொண்டு போகிறது கூட இங்கேருந்து பக்கத்தில் போகிறதுக்கே முறையாக கொண்டு போக மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய சிரமங்கள் இருக்குது. அதை வந்து முறைப்படி ஆய்வு செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குன்னு கேட்டுக்கிறேன். அதே போல் இப்போ 8 லட்சம் இழப்புன்னு சொல்லி எல்லா பேப்பர்லேயும் டிவிலையும் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆட்சி நடந்தால் அதுக்கு எவ்வளோ பெரிய வெக்கங்கட்டாதாக இருக்குது. விவசாயி வந்து ஏழையெல்லாம் ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருக்கான். இது எப்படி விவசாயி காப்பாற்றுறேன்னு சொல்லி இப்படி பண்ணால் எப்படி விவசாயி காப்பாற்றப்படுவாங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. அதனால் தயவு செஞ்சு கவனத்துக்கு கொண்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கவனத்தில் எடுத்து இதை முறைப்படி செஞ்சு விவசாயிகளை காப்பாற்றணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நெல் கொள்முதல் செய்யக்கூடிய கிடங்குகள் அனைத்துமே முறையான முறையில் பராமரிக்கப்படவில்லை. குறிப்பாக ஒரு நாளைக்கு விவசாயிகள் ஒவ்வொரு பதிலிருந்து அறுவடை செய்து ஏற்றக்கூடிய நெல்களை அந்த கிடங்கில் சேமித்து வைப்பதற்கான இட வசதியும் இல்லை. அதே குறிப்பாக மழை காலங்களில் அந்த கிடங்கு முழுவதும் மழைநீர் உள்ளே சூழ்வதால் நெல்கள் அனைத்தும் வீணாகி போவதாக விவசாய தரப்பில் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக பனிக்காலங்கள், மழை காலங்களில் விவசாயிகள் கஷ்டப்பட்டு அந்த உற்பத்தி செய்யக்கூடிய நெல்லை முறையான முறையில் கொள்முதல் செய்து அவருக்கு உரிய விலையை உடனடியாக வழங்க வேண்டும். இனிவரும் காலங்களாவது இதுபோன்ற நிதி இழப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் தரப்பில் வந்து கோரிக்கை வைத்துள்ளனர். நெல் மற்றும் அரிசி முறையாக கொள்முதல் செய்யப்படாததால் விவசாயிகள் படும் இன்னல்கள் குறித்தும் அவர்களின் கோரிக்கைகள் குறித்தும் விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி தீபன்.